இது ஒரு சாதாரண கதையில்லை. இது தர்மமும் அதர்மமும் மோதிய போரின் தொடக்கம். இது மனிதரின் மனசுக்குள்ள நடந்த யுத்தம், மகாபாரதம். ஹஸ்தினாபுரத்தின் வீரமான ராஜா சாந்தனு ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் நிற்கும்போது தண்ணீரிலிருந்து எழுந்தாள் ஒரு தேவதை கங்கை. அந்த ஒரு பார்வையிலே விதி தன் பக்கம் திரும்பிவிட்டது. அவர்களின் இணைப்பில் பிறந்தான் ஒரு மகாவீரன். அவன்தான் பீஷ்மர். வாக்கை விட உயிரை தியாகம் செய்யும் வீரனின் உருவம். காலம் கடந்து சாந்தனு மீண்டும் காதலித்தார் சத்தியவதி என்னும் அழகி. அவர்கள் திருமணத்தில் தங்க விளக்குகள் ஒளிர அரண்மனை முழுவதும் மந்திரங்கள் ஒலித்தது. ஆனால் விதி அதிர்ச்சி அளித்தது. சத்தியவதியின் இரு மகன்கள் சித்ராங்கதனும் விசித்திரவீரியனும் போரில் உயிரிழந்தார்கள். அரண்மனை முழுக்க துயரம் பரவியது. அந்த துயரத்தின் மத்தியில் தோன்றினார் வியாச முனிவர். அவர் சத்தியவதியை ஆசிர்வதித்து 3 மகன்களை அருளினார்: திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். காலம் நகர்ந்தது.